வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். கடற்படையினரின் வசமுள்ள காணிகளை அளவிடும் நடவடிக்கை கைவிடப்பட வேண்டும். செல்வம் அடைக்கலநாதன் எம்பி வலியுறுத்து. நாடு திரும்பினார் ஜனாதிபதி. IMF-இன் முதன்மை பிரதிநிதி நாட்டிற்கு. தம்மை கைது செய்ய ஏற்பாடுகள் உதயகம்மன் பில குற்றச்சாட்டு. இந்தியாவில் ஹெலிகாப்டர் விபத்து 7 பேர் பலி. ஈரான் இஸ்ரேல் இடையே மோதல் தீவிரம், பற்றி எரிகிறது எண்ணெய் கிடங்கு. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். கடற்படையினரின் வசமுள்ள காணிகளை அளவிடும் நடவடிக்கை கைவிடப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்துகிறார். மன்னார் பள்ளிமுனை பகுதியில் கடற்படையினரின் வசமுள்ள காணிகளை அளவிடும் நடவடிக்கை கைவிடப்பட வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். குறித்த காணிகள் தொடர்பில் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியிருந்த போதிலும் தற்போது காணி அளவீடுகள் தொடர்பான அறிவித்தல் ஒட்டப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மக்களுக்கு இந்த காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் எனவும் அவற்றை கடற்படையினர் அபகரிக்கும் செயல்பாட்டை வன்மையாக கண்டிப்பதாகவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழீழ விடுதலை இயக்கத்தின் உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரப்படுவது தொடர்பில் குறித்த செய்தியாளர் சந்திப்பின் போது கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த செல்வம் அடைக்கலநாதன் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதா இல்லையா என்பதை கட்சியே தீர்மானிக்கும் எனவும் 3ஆம் தரப்பின் கோரிக்கைக்கேற்ப செயல்பட முடியாது எனவும் குறிப்பிட்டார். ஜெர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை நாடு திரும்பினார். ஜெர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று காலை நாடு திரும்பியுள்ளார். இந்த விஜயத்தில் ஜனாதிபதியுடன் சென்றிருந்த வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அபிவிருத்தி அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் ஆகியோரும் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். அவர்கள் இன்று காலை 8:58 மணிக்கு டோஹாவிலிருந்து கட்டார் ஏர்வேஸ் விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். ஜெர்மனிய ஜனாதிபதியின் அழைப்பின் பெயரில் ஜனாதிபதியும் அவரது குழுவினரும் கடந்த 11ஆம் திகதி முதல் 13ஆம் திகதி வரை ஜெர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்தனர். சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ளார். கடந்த 2005ஆம் ஆண்டுக்கு பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி நிர்வாக இயக்குநர் ஒருவர் நாட்டுக்கு வருகை தரும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். இவர் நாளைய திகதி வரை நாட்டில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மீட்பு பாதை கடன் மற்றும் நிர்வாகம் என்ற தொனிப்பொருளில் நாளை நடைபெறவுள்ள மாநாட்டில் அவர் கலந்து கொள்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதி அமைச்சர், இலங்கை மத்திய வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் இணைந்து இந்த மாநாட்டை நடத்துகின்றன. தம்மை கைது செய்யும் ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக உதயகம்மன் பில குற்றம் சாட்டுகிறார். அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் பில குற்றம் சுமத்தியுள்ளார். இனவாதத்தை தூண்டும் வகையில் தாம் கருத்துக்களை தெரிவித்ததாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சில தரப்பினரால் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். 323 கொள்கலன்கள் விடுவிப்பு விடயத்தில் மோசடி இடம்பெறவில்லை என தெரிவிப்பதற்கு இந்த அரசாங்கம் தங்களுக்கும் ஜனாதிபதிக்கும் நெருக்கமானவர்களை உபயோகித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் தொடர்பான சர்வதேச சமவாய சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வது குறித்து ஜனாதிபதியுடன் அரசாங்கத்தின் உயர் மட்டத்தினர் ஆலோசித்துள்ளனர். இனவாதத்தை தூண்டியதாக இந்த சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்வதால் நீண்ட காலம் தடுத்து வைக்கலாம் என இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஜனாதிபதி ஜெர்மனிக்கு சென்று விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கியஸ்தரான நெடியவனை சந்தித்துள்ளதாக
முன்னதாக தாம் தெரிவித்த கருத்தினூடாக இனவாதம் தூண்டப்படுவதாக சில தரப்பினர் முறைப்பாடு செய்துள்ளனர். எனினும் இது தாமாக தெரிவித்த கருத்து அல்லவெனவும் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் விடயங்களையே தாம் தெரிவித்ததாகவும் அதற்கான ஆதாரங்களும் தம்மிடம் உள்ளதாகவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை அதிவேக ரயில் சேவை தினசரி இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை அதிவேக ரயில் சேவை மீண்டும் தினசரி இயங்கும் என அறிவித்தல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயம் ரயில்வே திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு காங்கேசன்துறை அதிவேக ரயில் சேவை தற்போது வார இறுதி நாட்களில் மட்டுமே இயக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த சேவையை மீண்டும் தினசரி முன்னெடுக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த மாதத்திற்குள் இந்த அதிவேக ரயில் சேவை தினசரி இயக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவிக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் 220 கிலோகிராம் கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பொலிகண்டி பகுதியில் 220 கிலோகிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் படகு ஒன்றும் வெளியிணைப்பு இயந்திரமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இன்று அதிகாலையில் ராணுவ புலனாய்வுத்துறை மற்றும் விசேட அதிரடிப்படை இணைந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இவ்வாறு கஞ்சா 220 கிலோகிராம் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் படகும் அதன் வெளி இணைப்பு இயந்திரமும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இலங்கை ராணுவ புலனாய்வுத்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடல் மார்க்கமாக கொண்டு வந்த கஞ்சா 220 கிலோகிராமை இறக்கிக் கொண்டிருந்த போது ராணுவ புலனாய்வுத்துறையும் விசேட அதிரடி படையினரும் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர்கள் தப்பி சென்றுள்ளனர். எனினும் 220 கிலோகிராம் கஞ்சாவும் படகும் அதன் வெளியணைப்பு இயந்திரமும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட 220 கிலோகிராம் கஞ்சாவையும் படகு மற்றும் வெளி இணைப்பு இயந்திரம் என்பவற்றை பருத்தித்துறை போலீசாரிடம் ஒப்படைக்க விசேட அதிரடிப்படை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. பல போலீஸ் அதிகாரிகளுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை போலீசில் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பல போலீஸ் பொறுப்பு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் ஒப்புதலுடன் இந்த இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நடப்பு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் தொடர்ந்தும் பல தடவைகளாக போலீசில் இடமாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்புவில பகுதியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. ஹொகுவல போலீஸ் பிரிவின் கொழும்புவில விகாரை வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். இன்று அதிகாலை இந்த துப்பாக்கிச் சூடு நடந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சந்தேக நபர்கள் வீட்டின் வாயிலிலும் வீட்டை நோக்கியும் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டில் யாருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். தற்போதைய விசாரணைகளின் அடிப்படையில் பண கொடுக்கல் வாங்கல் தகராறு காரணமாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். கல்கிசே குற்ற தடுப்பு பணியகம் மற்றும் ஹொகுவல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இலங்கையில் உள்ள இஸ்ரேலிய சேவையாளர்களுக்கு இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. இலங்கையில் தற்போதுள்ள இஸ்ரேல் சேவையாளர்களுக்கு இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. தற்போதைய ராணுவ சூழ்நிலை காரணமாக விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதால் திட்டமிட்ட திகதிகளில் இஸ்ரேலுக்கு திரும்ப முடியாவிட்டால் அவர்கள் இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு தெரிவிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் மறுநுழைவு விசா காலாவதியானால் அவர்கள் இஸ்ரேலுக்கு திரும்ப முடியாது என்பதால் இன்றைக்குள் அது குறித்து தூதரகத்திற்கு தெரிவிக்குமாறு இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார கோரியுள்ளார். மறுநுழைவு விசா காலத்தை நீடிப்பது குறித்து இஸ்ரேல் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். எனவே தற்போது நாட்டில் உள்ள இஸ்ரேல் செல்ல காத்திருக்கும் பணியாளர்கள் தொடர்புடைய விவரங்களை இன்று பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புமாறு இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதற்கமைய 07184437305 அல்லது 07168333513 அல்லது 07197420995 ஆகிய எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. தினம் பலத்த காற்று வீசக்கூடும் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று பலத்த காற்று வீசக்கூடும் என அனர்த்த முகாமைத்துவ மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் திருகோணமலை மாவட்டம் உட்பட வடக்கு, வடமத்திய, மேற்கு, சபரகமுவ, வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் சில நேரங்களில் மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறும்
தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் அனர்த்த முகாமைத்துவ மையம் கோரியுள்ளது. தேவைப்பட்டால் உதவிக்கு 117 அவசர தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறும் அனர்த்த முகாமைத்துவ மையம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. தொடர்பான சர்வதேச செய்திகள். இந்தியாவில் ஹெலிகாப்டர் ஒன்று விபத்திற்குள்ளானதில் 7 பேர் பலியாகினர். இந்தியாவின் உத்தரகாண்டில் ஹெலிகாப்டர் ஒன்று விபத்திற்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்தனர். உத்தரகாண்ட் மாநிலம் கௌரிகுந்த் அருகே இன்று காலை ஹெலிகாப்டர் ஒன்று காணாமல் போனது. இந்த நிலையில் குப்தகாசிக்கு சென்று கொண்டிருந்த ஹெலிகாப்டர் கௌரிகுண்டே அருகே காட்டு பகுதியில் விழுந்து விபத்திற்குள்ளாகியதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்த ஹெலிகாப்டரில் பயணம் செய்த விமானி உட்பட 7 பேரும் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் குழந்தையும் உள்ளடங்குவதாக கூறப்படுகிறது. மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மீட்பு குழுவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விபத்திற்கு அம்மாநில முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹெலிகாப்டரில் இருந்த பயணிகள் உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தை சேர்ந்தவர்கள் என கூறப்படுகின்றது. அந்த பகுதியில் வானிலை மிகவும் மோசமாக இருந்ததால் ஹெலிகாப்டர் வழி தவறி சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 12ஆம் தேதி அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் 274 பேர் உயிரிழந்த நிலையில் இந்த ஹெலிகாப்டர் விபத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்ரேல் வீசிய ஏவுகணையால் ஈரானில் உள்ள எண்ணெய் கிடங்கு ஒன்று பற்றி எரிகிறது. நேற்றைய தினம் இரவு முதல் இஸ்ரேல் ஈரான் நாடுகளிடையே மோதல் தீவிரமடைந்துள்ளது. இரு நாடுகளும் பரஸ்பரம் ஏவுகணைகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன. இஸ்ரேல் வீசிய ஏவுகணையால் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள எண்ணெய் கிடங்கு பற்றி எரிந்து வருகிறது. ஈரானின் அணு ஆயுத திட்டங்களை பல ஆண்டுகளுக்கு தாமதப்படுத்தும் வகையில் தாக்குதல் நடத்தி சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதேவேளை தெஹ்ரானில் உள்ள ராணுவ இலக்குகளை தாக்கி வருவதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன. இஸ்ரேலின் டெல் அவிவ் மற்றும் ஹபாவை ஆகிய நகரங்களை இலக்கு வைத்து 100 ஏவுகணைகளை ஈரான் ஏவியதாக ஈரானிய அரச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் மீது புதிய தாக்குதலை தொடங்கியுள்ளதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. இதனிடையே இஸ்ரேல் பின்வாங்கவில்லை எனில் இன்னும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானிய ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். அதே நேரம் இஸ்ரேலின் மேற்கு கலிலியில் 20 வயதுடைய பெண்ணொருவர் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாகவும் காயமடைந்த 7 பேர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலின் அவசர சேவை தெரிவிக்கின்றது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. தென்னாப்பிரிக்க அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கிண்ணத்தை கைப்பற்றியதன் மூலம் 104 ஆண்டுகால சாதனையை தென்னாப்பிரிக்க அணி தலைவர் முறியடித்துள்ளார். ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி தென்னாப்பிரிக்க அணி கிண்ணத்தை கைப்பற்றியது. தொடக்க வீரர் மக்ரம் 136 ஓட்டங்களை குவித்து வெற்றிக்கு முக்கிய பங்கு வகித்தார். 27 ஆண்டுகளுக்கு பிறகு தென்னாப்பிரிக்கா ஐசிசி கிண்ணத்தை தனதாகியது. பவுமா 2023ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்க அணியின் டெஸ்ட் அணித்தலைவர் பதவியை ஏற்றார். இவர் தலைமையில் 10 டெஸ்டில் விளையாடி 9இல் வெற்றி கிடைத்தது. ஒரு டெஸ்ட் போட்டி சமநிலையில் முடிவடைந்தது. ஒரு டெஸ்டில் கூட தோல்வியடையவில்லை. இதன் மூலம் டெஸ்ட் போட்டியில் தோல்வியை காணாத அணி தலைவராக பவுமா ஆதிக்கம் செலுத்தி வருகிறார். அவர் 104 ஆண்டுகால சாதனையை முறியடித்தார். ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்தவர் ஆம்ஸ்ட்ராங் 1920 தொடக்கம் 21ஆம் ஆண்டுகளில் தோல்வியை தழுவாமல் 8 டெஸ்டில் வெற்றி பெற்றார். பவுமா தோல்வியை சந்திக்காமல் 9 டெஸ்டில் வெற்றி பெற்று சாதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை இன்றிரவு எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். வணக்கம்.